தேவர் சமுதாயம் வந்து ஒரு 800 வீடு, 800 தலைக்கட்டு. இந்த இந்த 800 தலைக்கட்டுமே இந்த தடவை ஜான் பாண்டியனுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. தடவை ஓட்டு எல்லாருமே போடணும், தேவர் சமுதாய ஓட்டை நம்ம போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பிள்ளைமார் ஓட்டு. பிள்ளைமார் நம்ம தேவமார் ஓட்டு போடையில் பிள்ளைமார் ஓட்டு அவங்க அனைவருமே ஜான் பாண்டியனுக்கு போடுவாங்க. மோலியார் ஓட்டு அது மாதிரி. பிள்ளைமார் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஓட்டு இருக்குது. மோலியார் ஓட்டுக்கு ஒரு 1500 ஓட்டு இருக்குது. பெண்கள் வந்து இனிமேல் ரோட்லேயே தண்ணி எடுக்கக்கூடாது. இங்கே ஒரு இதில் பிரதமர் இதை செய்திருக்காப்புல, அனைத்து பெண்களுமே வீட்டிலேயே தண்ணியை பிடிக்கணும், ரோட்டில் போய் தண்ணி பிடிக்கக்கூடாது, சண்டை எங்கேயும் வரக்கூடாது, தண்ணி குடி தண்ணிக்கு சண்டை ஓடக்கூடாது, அனைவர் வீட்டுக்கும் தண்ணி வசதி கொடுத்து தண்ணி சாப்பிட்ணும் வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரதமர் அவர்கள் பெண்களுக்காக இவ்வளோ ஒரு நல்ல திட்டங்களாக செஞ்சுருக்காப்புல. காங்கிரஸ் 60 வருஷம் ஆண்டுச்சு, அவங்க எதுவுமே செய்யலை, மக்களுக்காக அவங்க நல்லது செய்யலை. இந்த திராவிட கட்சி 2 வந்திருக்கு, அவங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? அவங்க நல்லா அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்ப அரசியல் பண்ணிட்டு நல்லா அவங்க நல்லா சாப்பிடுதாங்க, சௌரியமாக இருக்காங்க. வணக்கம். உங்களுடைய பேர்? என் பேர் தங்கம், சிங்கப்பூர் தங்கம்னு சொல்லுவாங்க. சரி. பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? இப்போதைக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். சரி. அதாவது இங்கே போட்டியிடக்கூடிய நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜான் பாண்டியன் நிற்கிறாரு. அவருக்கு இந்த பகுதியில் எந்த அளவில் ஆதரவு இருக்குது? ஒரு 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது. சரி சரி சரி. இந்த தொகுதியில் அனைத்து இங்கே சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சமுதாயம் அச்சம்பூரில் இருக்காங்க. அச்சம்பூரில் மட்டும். இந்த சமுதாயத்தில் நம்ம தேவர் சமுதாயம் வந்து ஒரு 800 வீடு, 800 தலைக்கட்டு. இந்த 800 தலைக்கட்டுமே இந்த தடவை ஜான் பாண்டியனுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் ஒரு அறிமுகமான ஆள், 2 தரம் நம்ம மோடிக்காக இந்த தடவை ஓட்டு எல்லாருமே போடணும், தேவர் சமுதாய ஓட்டை நம்ம போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பிள்ளைமார் ஓட்டு. பிள்ளைமார் நம்ம தேவமார் ஓட்டு போடையில் பிள்ளைமார் ஓட்டு அவங்க அனைவருமே ஜான் பாண்டியனுக்கு போடுவாங்க. மோலியார் ஓட்டு அது மாதிரி. பிள்ளைமார் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஓட்டு இருக்குது. மோலியார் ஓட்டுக்கு ஒரு 1500 ஓட்டு இருக்குது. அடுத்து வேறு அருந்தேர் ஓட்டு இருக்குது. அவங்க டோவி அவங்க இருக்காங்க. இந்த ட்ரிப்பில் திருமாவளம் அவங்களுக்கு கூட ஓட்டு, அவங்க கூட்டணி திமுக கூட அவங்க போடுற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம அவங்களுக்கு எல்லா சமுதாயத்துக்குமே பிரதமர் திட்டத்தினுடைய வீடு கிட்டத்தட்ட 700 வீட்டிலேருந்து ஒரு 1000 வீடு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. அனைத்து சமுதாயத்துக்கும், ஒரு சமுதாயத்துக்கு இல்லை, அனைத்து சமுதாயம். இப்போ எந்த பூத்துக்குள்ளே நம்ம இங்கே 14 பூத்து இருக்குது, 2 பூத்து தான் கிடையாது. மேக்கரை மட்டும் அவங்க அது வந்து கோயில் இடம், அதுக்கு மட்டும் நம்ம வீடு வாங்கி கொடுக்கல. 12 பூத்துலேயுமே நம்ம வீடு இல்லாத பூத்தே இராது, பிரதமர் திட்டத்தில் உள்ள வீடு இல்லாத பூத்தே இராது. அடுத்து விவசாயத்துக்கு 6000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். 6000. அதனால் அடுத்து பெண்களுக்கும் நம்ம திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அரை ஏக்கர் இருந்தால் கூட 12000 ரூபா கொடுக்க மாதிரி பெண்களுக்கு அந்த திட்டத்தை இப்போ பிரதமர் அறிவிச்சிருக்காப்புல. அது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அதை நம்ம எல்லா மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்கள் சொத்துக்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் பேருக்கும் அரை ஏக்கர் 3/4 ஏக்கர் மாற்றி வைங்க, உங்களுக்கு நாங்கள் இதை வாங்கி தரோம் அப்படின்னு நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு வரோம். நாங்கள் அதுக்கு அவங்க தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே நமக்கு ஓட்டு வந்து நமக்கு அதிகமாக ஓட்டு இங்கே விழுதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக போடுவாங்க. அடுத்து வந்து இப்போ அந்த உயிர் காப்பீடு அட்டை, அதான் இந்த இன்சூரன்ஸ் 5 லட்சம் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 50 கோடி பேர் கொடுத்துருக்காப்புல பிரதமர். இப்போ அச்சம்பூரை எடுத்துக்கிட்டாலே ஒரு 3000 அட்டைக்கு மேலே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன அப்ளை பண்ணியிருக்கு. 3000 அட்டை கொடுத்தாச்சு. இந்த 3000 அட்டை கொடுக்கல, அவங்க ஓட்டை நமக்கு 5 லட்சம்ல அரசு கொடுக்கு. அப்போ அந்த ஓட்டு நமக்கு தந்துடுவாங்க. திமுகவுக்கோ மற்ற அண்ணாமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ கொடுக்க மாட்டாங்க.
இப்படி ஒவ்வொரு திட்டமும் நம்ம வாங்கி கொடுக்கோம். நம்ம பிரதமர் கொடுக்கறத மக்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம சிலிண்டரு ஃப்ரீ சிலிண்டரு ஒரு 500 சிலிண்டர் அச்சம்பூருக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன். அச்சம்பூருக்கு மட்டும். கிராமத்துக்கு. ஆமாம். இதில் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி மானியம் 350 ரூபா ஆயிடுது. மற்ற சிலிண்டர் வந்து உங்களுக்கு 800 சொல்லுவானோம்னா இப்போ அவங்களுக்கு இதில் 300 போனால் ஒரு 700 தான் கட்ட வேண்டி வரும் அவங்களுக்கு. அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்லாம். பிரதமர் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பெண்களுக்கு சலுகை, இப்படி எல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குது. இதை கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார். அவர் இப்போ 2021 எலெக்ஷனில் 100 ரூபா குறைக்கணும்னாரு சிலிண்டருக்கு. இன்னொரு வரை குறைக்கல, இப்போ 500 ரூபா குறைப்போம்ட்டு ஓட்ட கேட்காரு. மக்களை ஏமாத்துறாங்க. 1000 ரூபா மகளிர் உரிமை தாரம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு ரூபா எடுக்கலை. இப்போ இந்த கலெக்டர் முகாம் நம்ம அச்சம்பூரில் நடந்தது. அதில் என்கிட்ட தான் ஒரு 200 ரூபா அப்ளிகேஷன் நான் தான் கொடுத்தேன். அவங்களுக்கு வாங்கி அந்த கொடுத்து புல் பண்ணி கலெக்டரேட்டில் கூட போய் கொடுத்தேன். விவோட்ட சொல்லி இந்த மாதிரி மக்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு பிறகு அதையும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி வாய்ப்பில் நம்ம ஜெயிச்சிருவோம். நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். என்ன அடுத்து இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் இருக்குது. நம்ம பிரதமர் வந்து எல்லாத்துக்கும் இதை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம், வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு 100% அண்ணன் சான் பண்ணி வெற்றி வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார் இந்த தொகுதியில். இந்த மாதிரி எல்லா நம்ம அச்சம்பூர் மாதிரி எல்லா பேரூராட்சியிலையுமே எல்லாருமே வாங்கி கொடுக்காங்க. இப்போ தண்ணி பாருங்கள், அனைத்து வீட்டும் குழாய்னா 20 கோடி ரூபா ஒரு பேரூராட்சி கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. இதில் வந்து அனைத்து வீட்டும் குழாய் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அச்சம்பூர் பேரூராட்சியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, வடகரை பேரூராட்சியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி அச்சம்பூர் மட்டும் இல்லை, வடகரைக்கு 20 கோடி, பண்பொழிக்கு 20 கோடி, அனைத்து பேரூராட்சிக்கு 20 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க. எல்லா பேரூராட்சியிலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 20 கோடி அனைத்து மக்களுக்கும் இந்த குழாய் கொடுக்கணும். பெண்கள் வந்து இனிமேல் ரோட்லேயே தண்ணி எடுக்கக்கூடாதுங்க ஒரு இதில் பிரதமர் இதை செய்திருக்காப்புல. அனைத்து பெண்களுமே வீட்டிலேயே தண்ணியை பிடிக்கணும், ரோட்டில் போய் தண்ணி பிடிக்கக்கூடாது, சண்டை எங்கேயும் வரக்கூடாது, தண்ணி குடி தண்ணிக்கு சண்டை போடக்கூடாது, அனைவர் வீட்டுக்கும் தண்ணி வசதி கொடுத்து தண்ணி சாப்பிடணும் வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரதமர் அவர்கள் பெண்களுக்காக இவ்வளோ ஒரு நல்ல திட்டங்களாக செஞ்சுருக்காப்புல. இதே மாதிரி நகராட்சியை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 2500 வீட்டிலேருந்து 3000 வீடு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வீடு திட்டத்தில் கொடுத்துருக்காப்புல. மாநகராட்சிக்கு 3500 5000 வீடு கொடுத்துருக்காப்புல. இப்படி பல திட்டங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கல. எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒன்றுமே செய்யலை. மோடி 100 தடவை வராரு தமிழ்நாட்டுக்கு. அவர் எதுக்கு வரான்னா மக்கள் குறைய கேட்காரு. உங்களுக்கு என்ன குறை, என்ன செய்யணும் சொல்லுங்கள். அப்பவுமே அதை செய்தார். அதாவது வந்து நீங்கள் என்ன குறைனாலும் நீங்கள் யார்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அப்பவுமே உங்களுக்கு செஞ்சுறேன். ஒரு இந்த வாரம் வரானா அடுத்த வாரம் வரையிலே உங்களை ஒன்று அறிவிக்காரு, உங்களுக்கு இதை நாங்கள் செய்தோம் அப்படின்ட்டு. இதை இந்த மாதிரி காங்கிரஸ் 60 வருஷம் ஆண்டுச்சு, அவங்க எதுவுமே செய்யலை. மக்களுக்காக அவங்க நல்லது செய்யலை. இந்த திராவிட கட்சி 2 வந்திருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? அவங்க நல்லா அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்ப அரசியல் பண்ணிட்டு நல்லா அவங்க நல்லா சாப்பிடுதாங்க, சௌரியமாக இருக்காங்க. நம்ம வந்து விவசாயிகள் வெயில் நோய் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு வழி இல்லாமல் மக்கள் பூரா நம்ம கஷ்டத்தில் இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவுமே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதை வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த டிவி மூலியமாக பாண்டியன் ஊடகம் தமிழ் டிவி மூலியமாக நாங்கள் இதை உலகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். எங்களை வந்து இதை வெளிப்படுத்த வந்ததுக்கு இந்த டிவிக்கு நாங்கள் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம்.